வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்தவின் மரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தல். ரங்க ராஜபக்ஷவின் மரணம் குறித்த விசாரணை அறிக்கை எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். உண்மையான திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சாடல். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைப்பாணை. ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மற்றும் குழுவினர் இலங்கைக்கு விஜயம். எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் தற்போதைக்கு பேருந்து கட்டணம் திருத்தப்படாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை. தொடர்வது முதன்மை செய்தி. நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்தவின் மரணம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் அவசியம் என நிரோஷன் பாதுக தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க நிசாந்தவின் மரணம் மற்றும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி தொடர்பில் விரிவான மற்றும் முறையான விசாரணைகள் அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊழல் எதிர்ப்பு படையணியின் அழைப்பாளர் நிரோஷன் பாதுக தெரிவித்துள்ளார். கொழும்பு எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கருத்து வெளியிட்டார். 2.5 மில்லியன் டாலர் திருட்டு சம்பவத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த ரங்க நிசாந்த ஜேவிபி உறுப்பினர் எனவும் அரசியல் நியமனம் மூலம் நிதியமைச்சுக்கு இணைக்கப்பட்டவர் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இதேவேளை அவருடைய மரணம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் வெளியிட்ட அறிக்கையில் உடலில் ஏற்பட்ட காயங்களால் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு மரணம் நிகழ்ந்துள்ளதாகவும் அந்த காயங்கள் அவரை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பாதுக சுட்டிக்காட்டினார். எனினும் ஒரே நபர் தனது கை மற்றும் காலின் நரம்புகளை வெட்டி கொண்டு மேலும் காயங்களை ஏற்படுத்த முடியுமா என்பது சந்தேகத்தை எழுப்புவதாகவும் இது மர்மமான மரணமாகவே கருதப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இலங்கை மத்திய வங்கியின் கீழ் 75 ஆண்டுகளாக இருந்த அரச கடன் முகாமைத்துவ பணிகள் 2026 ஜனவரி முதல் நிதியமைச்சின் கீழ் மாற்றப்பட்ட நிலையில் இந்த மோசடி 2025 டிசம்பர் மற்றும் 2026 ஜனவரி இடைப்பட்ட காலத்தில் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். நிதியமைச்சர் அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமா ஆகியோரின் பொறுப்பின் கீழ் இருந்த காலத்திலேயே இந்த மோசடி நடந்துள்ளதாகவும் உயிரிழந்த அதிகாரி மேலிட உத்தரவுகளை நிறைவேற்றியவராக இருக்கலாம் எனவும் அவர் சந்தேகம் வெளியிட்டார். மேலும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் அண்மைய செயற்பாடுகள் மற்றும் மே தின உரையை கடுமையாக விமர்சித்த நிரோஷன் பாதுக மே 25ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படும் நீதிமன்ற தீர்ப்பை ஜனாதிபதி முன்கூட்டியே அறிவித்திருப்பது நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கும் செயல் எனவும் தெரிவித்துள்ளார். துறைமுக கொள்கலன் மோசடி, நிலக்கரி மோசடி மற்றும் நிதியமைச்சர் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் மௌனம் காப்பதாகவும் இவ்வாறான சூழலில் நேர்மையான அதிகாரிகள் பணியாற்ற முடியுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். ආචාර්ය නන්දලාල් වීරසිංහ මැතිතුමාගේ ප්‍රකාශනය. එතුමා 2026 ජනවාරි මාසේ 12 වෙනිදා මේ රූපවාහිනී වැඩසටහනකට සාමුඛ සාකච්ඡාවට සහභාගී වෙලා එතුමා මරු කතාවක් කියනවා. මොකද එතුමා කියන්නේ? மத்திய திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த நிதியமைச்சின் பதில் பணிப்பாளர் ரங்க ராஜபக்ஷவின் மரணம் குறித்த விசாரணை அறிக்கை எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
4 சிரேஷ்ட சட்ட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய விசேட குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையின் ஆரம்பகட்ட முடிவுகளின்படி இது ஒரு தற்கொலையாக இருக்கலாம் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை காலை தனது வீட்டின் தோட்டத்துக்கு சென்ற 50 வயதுடைய ரங்க ராஜபக்ஷ பிற்பகல் வேளையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது காலில் ஆழமான வெட்டுக்காயம் ஒன்று காணப்பட்டதாக போலீஸ் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. திரைசேரி நிதி மோசடி விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் ஏற்கனவே 3 முறை இவரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்ததுடன் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த மர்ம மரணம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் 2 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டிலே அரசு அதிகாரிக்கு இந்த அரசு செய்யும் திருட்டுக்களுக்கு கையெழுத்து போட வேண்டாம். கடைசியில் உங்களுக்குத்தான் மரண தண்டனை அல்லது கொலை நிகழும். இந்த நபரிடம் இருந்து வெளிப்படுத்தப்படவிருந்த பெருமளவான தகவல்கள் மற்றும் சாட்சியங்களை இதன் மூலம் மறைக்க முடியும். உண்மையான திருட்டில் ஈடுபட்டவர்களுக்கு இதன் மூலம் பாதுகாப்பும் கிடைக்கின்றது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முதல் அமாத்தியான்சிයට பிரதான වශයෙන් චෝදනා එල්ල කෙරුණු சர்ச்சைக்குரிய நிதி அமைச்சுக்கு எதிராக பிரதானமாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு ஆஸ்திரேலிய வங்கி கணக்கு ஒன்றிற்கு 2.5 மில்லியன் டாலர் கடன் கொடுத்தவர் என்ற போர்வையில் ஒரு போலி கணக்கிற்கு பணம் மாற்றப்பட்ட விவகாரம். இப்போது இந்த பிரச்சினையுடன் தொடர்புடைய மற்றொரு கவலைக்குரிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நிதி அமைச்சின் கீழ் இயங்கும் கடன் முகாமைத்துவ பிரிவில் மேலதிக பணிப்பாளராக பணியாற்றிய ரங்க ராஜபக்ச என்ற அரசு அதிகாரி உயிரிழந்துள்ளார். அரசாங்கம் இது ஒரு கொலை என்று கூறுகிறது. அரசாங்கத்தின் கூற்றுப்படி அவர் ஏதோ ஒரு காரணத்தினால் தனது தோட்டத்தின் ஒரு பகுதிக்கு சென்று கத்தியை எடுத்து தனது கை மற்றும் கால்களின் நரம்புகளை தாமே வெட்டி தற்கொலை செய்து கொண்டார். அரசாங்கம் அவ்வாறு சொன்னால் நாம் அதை ஏற்றுதான் ஆக வேண்டும். வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு மனிதன் தனது கை மற்றும் கால்களில் நரம்புகளை இவ்வாறு வெட்டி தற்கொலை செய்து கொள்ள விரும்புவாரா? தற்கொலை செய்து கொள்ள தீர்மானித்தாலும் இதைவிட எளிதான வழிகள் இல்லையா? தற்கொலை செய்து கொள்பவர்கள் இவ்வாறு சிரமமான வழியை பின்பற்றுவதுண்டா? இவற்றை சிந்திக்கும் போது நமது மனம் வேதனை அடைகிறது. எவ்வாறாயினும் அந்த அரசு அதிகாரி என்று உயிரிழந்துள்ளார். அது தற்கொலையாகவோ அல்லது திட்டமிடப்பட்ட கொலையாகவோ இருக்கலாம். ஏன் இது நிகழ்ந்தது? 2.5 மில்லியன் டாலர் ஊழல் விவகாரம் காரணமாகவா? உண்மையில் இந்த விவகாரம் தொடர்பாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு கடவுச்சீட்டுகள் நீதிமன்றத்தின் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட வேண்டியது இத்தகைய மேலதிக பணிப்பாளர்களுடையதா? இவ்வாறான ஒரு தவறான பணப்பரிமாற்றம் நிதியமைச்சின் செயலாளரின் அனுமதியின்றி மேலதிக பணிப்பாளரால் மாத்திரம் தன்னிச்சையாக மேற்கொள்ள முடியுமா? நிதி அமைச்சின் செயலாளரின் அனுமதியின்றி மேலதிக பணிப்பாளர் ஒருவருக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதா? நிச்சயமாக நிதி அமைச்சின் செயலாளரின் அனுமதியின்றி இத்தகைய முடிவுகளை எடுக்க முடியாது. அவ்வாறு இருக்கையில் நிதி அமைச்சின் செயலாளர் எவ்வித பாதிப்புமின்றி தனது பதவியில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் மிகவும் திறமையாக பணியாற்றிய இந்த அரசு அதிகாரி உள்ளிட்ட 3-4 மேலதிக பணிப்பாளர்கள் இன்று பழிவாங்கப்பட்டுள்ளனர். அவர்கள் திருடர்களாக சித்தரிக்கப்பட்டு பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். අතිරේක අධ්‍යක්ෂ කෙනෙකුට තනියෙන් තීරණය කරලා තනියෙන් ගෙවන්න තියෙන බලය මොකද්ද? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்காக ஏர்பஸ் ரக விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய ஊழல் மோசடி தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன ஆகியோருக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது. எதிர்வரும் மே மாதம் 2ஆம் தேதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகுமாறு எதிர்வரும் மே மாதம் 12ஆம் தேதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் ஆஜராகுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு 6 ஏர்பஸ் விமானங்களையும்
2017ஆம் ஆண்டு 7 ஏர்பஸ் விமானங்களையும் கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன வழங்கிய திடுக்கிடும் வாக்குமூலத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தின் ஊடாக பெறப்பட்ட லஞ்ச பணத்தில் 60 மில்லியன் ரூபாய் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டதாக கபில சந்திரசேன வாக்குமூலம் அளித்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் தெரிவித்தது. அத்துடன் அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவிற்கும் நிதி வழங்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பாக மேலதிக விசாரணைகளை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தீவிரப்படுத்தியுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு எதிராக விசேட மேல் நீதிமன்ற ட்ரையட் அட் பார் தீர்ப்பாயம் நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் கிரேக்க பிணைமுறி கொள்வனவின் மூலம் அரசாங்கத்துக்கு ஏற்படுத்திய 1.84 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை மீள செலுத்த தவறியமைக்காக அவருக்கு எதிராக விசேட மேல் நீதிமன்ற ட்ரையட் அட் பார் தீர்ப்பாயம் நியமிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை ஏற்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனவினால் இந்த 3 உறுப்பினர்களை கொண்ட விசேட நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதியரசர்களான மனோஜ் தெல்கொடபிட்டிய, ஒதேஸ் ரணதுங்க மற்றும் புத்திக ஸ்ரீ ராகலா ஆகியோர் இந்த அமர்வில் இடம்பெற்றுள்ளனர். கிரேக்க நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருந்த வேளையில் அபாயகரமான முறையில் அந்நாட்டு பிணைமுறிகளில் முதலீடு செய்ததன் மூலம் இலங்கை அரசாங்கத்திற்கு 1.84 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் நிபந்தனையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்ட கப்ரால் கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள் குறித்த நஷ்டத்தொகையை மத்திய வங்கிக்கு மீள செலுத்த வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த காலக்கெடு முடிவடைந்தும் பணத்தை செலுத்த தவறியமையினால் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறிய குற்றச்சாட்டில் அவருக்கு எதிராக இந்த விசேட வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மற்றும் குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஸ்கோ உட்பட 7 பேர் கொண்ட குழு இன்று காலை இலங்கையை வந்தடைந்தது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் சிறப்பு விருந்தினர் வரவேற்பு வளாகத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருதசாந்த அபேசேன, சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சகத்தின் செயலாளர் அனில் ஜெயசிங்க மற்றும் இயக்குனர் அனில் சமரநாயக்க, இலங்கைக்கான ரஷ்ய நாட்டின் தூதுவர் லெவன் ஜெஹர்ஜன் ஆகியோரால் வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் மிகைல் மொராஸ்கோ உள்ளிட்ட தூதுக்குழுவினருடன் கலந்துரையாடலும் நடைபெற்றது. ரஷ்ய நாட்டின் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு வந்துள்ளனர். இந்த பயணத்தின் போது ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான சுகாதாரத்துறையில் உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவது தொடர்பாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிசவுடன் விசேட கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்துடன் கலந்துரையாடலை நடத்தவும் தூதுக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நாளை கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தை பார்வையிடவும் இலங்கை மற்றும் ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகங்களுக்கு இடையில் புரிந்துணர்வுகளை எட்டவும் திட்டமிட்டுள்ளனர். இந்த பயணத்தின் போது ரஷ்ய சுகாதார அமைச்சரும் அவரது குழுவினரும் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள், மருத்துவ நிபுணர்களின் பயிற்சி மற்றும் கல்விசார் ஒத்துழைப்பு, ஆயுர்வேத மருத்துவம், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் சுற்றுலா சுகாதார சேவைகள் உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் முக்கிய பிரிவுகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக சுகாதார சேவையின் ஒவ்வொரு துறையுடனும் கலந்துரையாடல்களையும் கருத்து பரிமாற்றங்களையும் நடத்த திட்டமிட்டுள்ளனர். ரஷ்ய சுகாதார அமைச்சர் அவரது குழுவினரும் தங்களது 3 நாள் விஜயத்தை முடித்துக் கொண்டு 5ஆம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளனர்.
எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் தற்போதைக்கு பேருந்து கட்டணம் திருத்தப்படாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த மாற்றத்தை தற்போதைக்கு பேருந்து கட்டண திருத்தத்தில் பயன்படுத்த முடியாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுல விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். திருத்தப்பட்ட விலையை உடனடியாக கட்டணங்களில் பிரதிபலிக்க செய்ய முடியாது என்றாலும் தற்போதைய நிலையில் பேருந்து உரிமையாளர்கள் நஷ்டத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் விளைவாக எரிபொருள் விலை அதிகரிப்பால் ஏற்படும் நஷ்டத்தை பேருந்து உரிமையாளர்களே சுமக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறுகிய தூர சேவைகளில் ஈடுபடும் பேருந்துகள் ஒரு நாளுக்கு சுமார் 500 ரூபாய் நஷ்டம் அடைகின்றன. தூர இடங்களுக்கான சேவையில் ஈடுபடும் பேருந்துகள் ஒரு நாளுக்கு சுமார் 1500 ரூபாய் வரை நஷ்டத்தை எதிர்நோக்குகின்றன. ஜூலை 1ஆம் தேதி வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதால் ஏனைய செலவுகளும் அதில் சேர்க்கப்படும் என தெரிவித்த அவர், தற்போது டீசல் விலை 10 ரூபாயினால் அதிகரித்துள்ள போதிலும் இந்த தருணத்தில் கட்டண திருத்தத்தை கோருவதற்கு பேருந்து உரிமையாளர்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என்றும் கூறினார். எனினும் எரிபொருள் விலை அதிகரிப்பு பேருந்து தொழில்துறையின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக தெரிவித்த அவர், எரிபொருளின் தரம் குறித்து பாரிய சிக்கல் நிலவுவதாக குறிப்பிட்டார். எரிபொருளின் தரம் குறைந்துள்ளதால் எரிபொருள் தகனம் அதிகரித்துள்ளதாக பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக முறைப்பாடுகளை முன்வைத்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதன் காரணமாக எரிபொருளின் தரம் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இலங்கையில் எரிபொருள் தரத்தை பரிசோதிக்கும் அதிகாரம் கொண்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முடிவுகளில் திருப்தி இல்லாததால் எதிர்காலத்தில் சிங்கப்பூரின் உதவியுடன் தரத்தை பரிசோதிக்க வேண்டும் என அவர் யோசனை தெரிவித்தார். மே மாதம் 30ஆம் தேதியே வெசாக் பௌர்ணமி தினம் என்றும் மே மாதம் 27ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரையான காலப்பகுதியை வெசாக் வாரம் எனவும் பௌத்த விவகார திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் வெசாக் பௌர்ணமி தினம் மே மாதம் 30ஆம் தேதி தீர்மானிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பௌத்த விவகார திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது. இது குறித்து சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வரும் பின்னணியிலேயே இந்த விளக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மும்மகா நிகாயக்களின் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெசாக் பௌர்ணமி தினத்தில் விசாக நட்சத்திரம் அமைந்திருக்க வேண்டும் என்பதை மகாநாயக்க தேரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற அகில இலங்கை சாசனராச கூட்டத்திலும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதம் 30ஆம் தேதியை வெசாக் பௌர்ணமி தினமாக கருத வேண்டும் என்றும் மே 27ஆம் தேதி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரையான காலப்பகுதியை வெசாக் வாரமாக அறிவிக்க வேண்டும் எனவும் முன்மொழியப்பட்டுள்ளதாக பௌத்த விவகார திணைக்களம் மேலும் வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு ராஜகிரிய பகுதியில் விசேட சோதனையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 120 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு ராஜகிரிய பகுதியில் மெத வெளிக்கட வீதிக்கு அருகாமையில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட அதிரடி சோதனையில் குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் கீழ் 120 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சீனா, மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் உள்ளிட்ட 9 வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகள் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இவர்கள் இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களுக்கு முரணாக நாட்டில் தங்கியிருந்ததாகவும் அண்மை காலமாக அதிகரித்து வரும் இணையவழி நிதி மோசடிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற பலத்த சந்தேகத்தின் அடிப்படையிலேயே இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சோதனையின் போது குறித்த இடத்தில் இருந்து இணையவழி குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் சுமார் 10 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய நவீன கணனிகள் மற்றும் பல்வேறு இலத்திரனியல் உபகரணங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டினரிடம் அவர்கள் இலங்கைக்கு வந்த நோக்கம், தங்கியிருந்த காலம் மற்றும் மேற்கொண்டிருந்த செயற்பாடுகள் குறித்து போலீசாரும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுக்கும் இணைந்து விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
சர்வதேச ரீதியில் இலங்கையை மையமாக கொண்டு நடைபெறக்கூடிய இணையவழி மோசடிகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கைப்பற்றப்பட்ட உபகரணங்கள் மேலதிக ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பில் மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மீனவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு நந்திக்கடல் கலப்பில் மீனவர்கள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் நீரியல் வள திணைக்களமோ கடற்றொழில் அமைச்சோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முல்லைத்தீவு மீனவர் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்தனர். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் முல்லைத்தீவு மாவட்ட மீனவர் சம்மேளனத்தின் உபதலைவர் வீண அருள்நாதன், தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் முல்லைத்தீவு மாவட்ட தலைவர் அன்னலிங்கன் நடனலிங்கம் மற்றும் கள்ளப்பாடு சித்தி விநாயகர் மீனவர் சங்க தலைவர் ஈனா ரவிச்சந்திர ராசா ஆகியோர் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். எனது பெயர் அன்னலிங்கன் நடனலிங்கம். நான் முல்லைத்தீவு மாவட்ட தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் மாவட்ட தலைவராக செயல்பட்டு வருகின்றேன். எனக்கு நேற்றைய தினம், அதாவது நந்திக்கடல் களத்தில் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்ட நபர்களின் மனைவியார் ஒரு கடிதத்தை எங்கள் மாவட்ட தலைவருக்கு அனுப்பியுள்ளார். இதில் சில விடயங்களை பற்றி நான் கலைக்க வேண்டியுள்ளது. இதை வைத்து நான் எனது பிரச்சனைகளை வெளிப்படுத்துகின்றேன். எனது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கும் உதவி பணிப்பாளர் அவர்கள், நீர்வள உதவி பணிப்பாளர் அவர்கள் விடுகின்ற பிழைகள், அது சம்பந்தமாக நாங்கள் கதைத்தும் 3 கடிதங்கள் அனுப்பியும் அவர் வராத பட்சத்தில் நாங்கள் ஜனாதிபதிக்கும் கடத்தொழில் அமைச்சருக்கும் அந்த கடிதத்தை வச்சு அனுப்பி நான் ஏடியிடம் போய் முறையிட்டால் அவர்கள் எங்களை அரச உடைமைக்கு இடையூறு செய்ததாக எங்களை வழக்கு தாக்கல் செய்வார். அதால் நாங்கள் போமாட்டோம் என்று தெரியப்படுத்தியுள்ளோம். அதாவது 31ஆம் தேதி 3ஆம் மாதம் முல்லைத்தீவு மாவட்ட திணைக்களத்தில் மீன்பிடி அபிவிருத்தி விசேட கூட்டம் நடைபெற்றது. அன்றைய தின கூட்டத்திலேயும் 2 மீன்பிடி அபிவிருத்தி கூட்டத்தில் நடந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்தோம். அதை அமைச்சர் தெளிவாக கேட்டுக்கொண்டார். ஆனால் உடனடியாக அதை செய்யும்படி பணித்ததுக்கு மாவட்ட செயலாளர் சொன்னார், அதை நாங்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்துகின்றோம் என்று. அந்த விஷயம் சம்பந்தமாக எதுவுமே செய்யப்படவில்லை. இப்ப NPP அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று வாக்குறுதி தான் தந்து கொண்டிருக்கே ஒழிய இங்க முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை எந்தவித கிளீன் ஸ்ரீலங்காவும் இல்லை. முல்லைத்தீவு மாவட்ட மக்களை அவர்களுக்குள்ளே அவர்கள் அடிபட்டு சாகிற தன்மைக்குத்தான் NPP அரசாங்கம் இப்ப கொண்டு வந்திருக்கின்றது. இது நாங்கள் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியும் ஜனாதிபதி செயலகத்திற்கும் கூட கடிதம் வந்திருக்கின்ற பதில் தான் வரிதோழிலே ஜனாதிபதிக்கு இந்த விடயம் தெரியுமோ என்னவோ தெரியாது. ஆனால் அதேமாக நாங்கள் கடத்தொழில் அமைச்சருக்கு நேற்றே இந்த பிரச்சனை சம்பந்தமாக வாய்ஸ் மூலம் ரெக்கார்ட் போட்டும் இந்த படத்தை அனுப்பியும் அவர் இதுவரைக்கும் அந்த போனில் பார்க்கவில்லை. நாங்கள் டெலிபோன் எடுத்து ஆன்சரை பண்றாரு. அதே மாதிரி தான் கடத்தொழில் செயலாளர் என்னத்துக்கு இருக்கிறாரோ தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமாக சொல்லி இருக்கிறோம். நாங்கள் போன் எடுக்கிறோம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிரச்சனை இருக்கிறது, இதற்கு தெளிவுபடுத்துங்கள் என்று கடந்த 31ஆம் தேதி கடத்தொழில் அமைச்சருக்கு நான் நேரடியாக சொல்லி இருந்தேன். நாங்கள் உங்களுக்கு டெலிபோன் எடுத்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க, இனியாவது ஆன்சர் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஆன்சரே பண்றாரு இல்லை. என்னத்துக்கு இப்படியான கடத்தொழில் அமைச்சர் எங்களுக்கு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தேவையில்லையே. நீங்களோட மக்களிடையே எல்லாம் ஒப்படைச்சிட்டு நீங்கள் நடத்தி கொள்ளுங்க. நாங்கள் மக்களை பார்த்துக் கொள்றோம். நீங்க முல்லைத்தீவு நடக்கிற பிரச்சனையை நாங்கள் மக்களை பார்க்கணும். நீர்வளத்துறை எங்களுக்கும் தேவையில்லை, மாவட்ட செயலமும் தேவையில்லை, கடத்தொழில் அமைச்சரும் தேவையில்லை. முல்லைத்தீவு மக்களை அடிபட்டு சாகுறா நாங்கள் முல்லைத்தீவு மக்களை பார்த்துக் கொள்றோம். இங்க ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையில்லை. அப்படியான நிலைப்பாடு தான் இப்ப நந்திக்கடை களப்பில் நேற்று நடைபெற்றது. இப்ப இந்த வார இருட்டுக்கு பெருங்கடலில் நடக்க போகிறது. மக்களாவே நாங்கள் வழிகிட்டார்கள், தாங்களை இனி ஒன்றும் செய்யலாது, நாங்கள் லைட் போதை பிடிப்போம் என்று சொல்லி. ஆனா அங்க போகும்போதும் கட்டாயம் ஒரு இனக்கலவரம் இனக்கலவரம் மாதிரி தான் வரப்போகுது. நேரே நடந்த பிரச்சனை முஸ்லிம் சமுதாயத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் நடந்த பிரச்சனை. சரியா, நாங்கள் இன பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த தலைவர் ரீதியெல்லாம் சொல்றோம். இதை அரசாங்கம் கட்டுப்படுத்தினால் ஒழிய மற்றவர்களாலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த அரசாங்கம் செய்யாவிட்டால் அதை மக்களிடம் தாருங்கள், மக்களை பார்த்துக் கொள்றோம். மாண்புமிகு ஜனாதிபதியை, மதிப்புக்குரிய எங்களோட கடத்தொழில் அமைச்சரை, மதிப்புக்குரிய ஏடிமார்களை கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு முல்லைத்தீவில் 4500 குடும்பத்துக்கு மேற்பட்ட மீனவ சமுதாயம் இருக்கின்றோம்.
எங்கட கடற்பரப்புல எங்கட மீனவர்கள் சுயேட்சமா சந்தோஷமா எங்கட கடல்ல தொழிலை செய்து எங்கட வாழ்வாரத்தை மீட்டுறதுக்கு தான் நாங்கள் எங்கிருந்து என்றோம். இது நாங்கள் 13 வருஷமாக இந்த சட்டவிரோதத்தால் ஒரு கலவரம் ஒன்று வரப்போகுன்றது நாங்கள் எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் அது அக்கறை எடுக்கவில்லை. ஆகவே இந்த அரசாங்கமும் அதே அரசாங்கம்ன்றதுதான் எங்களோட மீனவர் சமுதாய மட்டத்தில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. ஏனென்று கேட்டால் இந்த 1.5 வருஷமாகிவிட்டது இந்த அரசாங்கம் ஒவ்வொரு மக்களுக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கப்படுகிறதே தவிர எந்த விதமான தீர்வும் கிடைக்கவில்லை. ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இங்கு கடத்தொழில் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் கிட்டத்தட்ட 4 தடவை மீட்டிங் வைக்கப்பட்டிருந்தது. அந்த 4 தடவைகள் அந்த வாக்குறுதிகள் எதுவுமே முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிறைவேற்றப்படவில்லை. ஊடகங்களை ஒடுக்குவது அரசாங்கம் அல்ல, எதிர்க்கட்சியினரே என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஊடக சுதந்திரத்தை மறுத்து எதிர்க்கட்சியினரே ஊடகங்களை ஒடுக்குவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணியில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் கூட்டத்தின் முன்பகுதிக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக வெளியான செய்தி தொடர்பாக நேற்று யாழில் நடத்திய ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் ஊடகங்களை ஒடுக்கும் வண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நேற்று இடம்பெற்ற மேதின ஊர்வலத்துக்கு அவர்களுடைய கூட்டத்திற்கு அங்கு இருக்கின்ற ஊடகங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதான் நாட்டினுடைய ஊடக சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற, ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற எதிர்கட்சியினர், அதாவது இது நாள் வரைக்கும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஆளும் கட்சிகள் தான் இந்த ஊடக சுதந்திரத்தை மறுதளிக்கின்ற நபர்களாக இருந்தார். ஆனால் இப்போது எங்களுக்கு ஒரு தெரிய வருகின்றது, எதிர்கட்சியினர் தான் இன்றைக்கு ஊடக சுதந்திரத்துக்கு பங்கம் விளைவிக்கின்றவர்களாக இருக்கின்றார். அந்த பங்கம் விளைவிக்கின்றதுக்கான காரணம் வேறு எதுவுமல்ல, நேற்று அந்த கூட்டத்திற்கு ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய அந்த கூட்டத்தில் இடம்பெற்ற வண்டவாளங்கள் எல்லோருமே இன்றைக்கு மேடை ஏறி இருக்கும். அப்போ அந்த வண்டவாளங்கள் எல்லாம் இன்றைக்கு தண்டவாளத்தில் போவாதிருப்பதற்காகவே இந்த ஊடகங்கள் மீதான இவ்வாறான ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது, அது மாத்திரமல்ல, இந்த எதிர்கட்சியினர் விஷயமாக எதிர்கட்சியினர் என்று கூறுகின்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட தாங்களுக்கு ஏதாவது எதிராக பேசுகின்ற போது, அப்போ அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு இந்த அதாவது ஊடக சுதந்திரத்துக்கு இருக்கின்ற இந்த உரிமையை பயன்படுத்தி அவர்களுக்கு எதிராகவும் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சாதாரண சமூக வலைத்தளங்களில் தங்களை பற்றி, அரசியலை பற்றி அரசியல் ரீதியான விமர்சனங்கள் செய்கின்ற பொழுது அப்போ அந்த நபர்களுக்கு எதிராகவும் இவ்வாறான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இதிலிருந்து தெரிகின்றது என்னவென்றால், இன்றைக்கு ஊடகங்களை ஒடுக்குவது வேறு யாரும் இல்லை, அரசாங்கம் அல்ல, எதிர்கட்சியினர் ஆகும். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தாங்களுடைய கட்சியில் இருக்கின்ற குளறுபடிகள், அதாவது இன்றைக்கு அவருடைய பேச்சை செவிமடுப்பதற்கு அதிலிருந்த மக்களை கூட எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒரு கருத்து வருகின்றது சமூக வலைத்தளங்கள். அப்போ இவைகள் எல்லாமே வெளியே வந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய இருப்பு கேள்விக்குறியாயிருக்கும். அந்த இருப்பு கேள்விக்குறியாகுவதை காரணமாக கொண்டே இன்றைக்கு அந்த ஊடகங்கள் மீதான தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் சொல்லுகின்றோம், ஊடக சுதந்திரத்திற்காகவும் மக்களுடைய ஜனநாயகத்திற்காகவும் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய அரசாங்கத்தை எங்களிடம் தாருங்கள் என்று கேட்கின்றவர்களிடம் நாங்கள் கேட்பது வேறு எதுவுமல்ல, இப்பயே நீங்கள் இவ்வகையான நடவடிக்கைகள் எடுப்பீர்களாக இருந்தால், இப்பொழுதே நீங்கள் இந்த ஊடகங்கள் மீதான தாங்களுடைய கசாப்பு கடை செயற்பாடுகளை முன்னெடுப்பீர்களாக இருந்தால், நாளைக்கு உங்கள் கையில் ஆட்சி வந்ததன் பிறகு என்ன செய்வீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதனால்தான் உங்களை மக்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் விஷயமாக இந்த எதிர்மணியரை எதை எவ்வாறு கூச்சலிட்டாலும் கூட நிச்சயமாக நாங்கள் ஒரு விடயத்தை மாற்றம் சொல்லுகின்றோம், அவர்களால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மையான நிதர்சனம்.
ஈழத்தமிழர் உரிமைகளை வலியுறுத்தி கிளிநொச்சியில் இன்று மக்கள் மாநாடு நடைபெற்றது. ஊர் திரள்வோம் உலகுக்கு சொல்வோம் எனும் முழக்கத்துடன் ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இன்று மக்கள் மாநாடு நடைபெற்றது. ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்றத்தினால் முன்வைக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை பிரகடனத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் கிளிநொச்சியில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்ற இந்த மாநாட்டில் சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். உள்நாட்டு பொறிமுறைகளில் தமிழ் மக்களுக்கு ஏமாற்றமே எஞ்சியுள்ள நிலையில் சர்வதேச ரீதியிலான பொறிமுறைகளின் ஊடாக தீர்ப்பை பெற்றுக்கொள்வதே நோக்கமெனவும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்வின் இறுதியில் தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளை முன்னிறுத்தி பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இலங்கையில் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள செஸ்வெரி முறையை வரும் 2029 ஆண்டுக்குள் முழுமையாக நீக்குவதற்கான விரிவான திட்டத்தை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிதி நிறுவனங்களின் பரிந்துரைகளுக்கு அமைய வர்த்தக போட்டித்தன்மையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹெந்தினத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின்படி சுமார் 2634 உற்பத்தி பொருட்கள் மீதான மேலதிக வரிகள் படிமுறை ரீதியாக குறைக்கப்பட உள்ளன. முதற்கட்டமாக ஆடை தொழில்துறைக்கு அவசியமான துணி வகைகள் மற்றும் குறைந்த வரி வீதங்களை கொண்ட பொருட்கள் மீதான வரிகள் ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளன. இதன்படி இடைநிலை உற்பத்தி பொருட்கள் மீதான வரிகள் 2027 மற்றும் 2028 ஆண்டுகளில் பாதியாக குறைக்கப்பட உள்ளன. எனினும் உள்நாட்டு தயாரிப்புகளான ஓடுகள், சீமெந்து மற்றும் டயர்கள் போன்ற உணர்திறன் மிக்க 107 உற்பத்தி பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அவற்றுக்கான வரி நீக்கம் 2029 ஆண்டு வரை பிற்போடப்பட்டுள்ளது. வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் சர்வதேச சந்தையில் இலங்கை உற்பத்தி பொருட்களின் விலையை குறைக்கவும் இந்த சீர்திருத்தம் வழிவகுக்கும் என தொழில் அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டில் மின் விநியோக தடைகள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அவசர கொள்முதல் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட 5 நிலக்கரி கப்பல்களில் முதலாவது கப்பலில் இருந்து நிலக்கரியை இறக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை காரணமாக கடல் சீற்றமடைவதற்கு முன்னதாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பை பூர்த்தி செய்வதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இது குறித்து கருத்து தெரிவித்த எரிசக்தி அமைச்சின் செயலாளர் GMRD அழகர செப்டம்பர் மாதம் வரை தடையின்றி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தேவையான நிலக்கரி கையிருப்பு இந்த 5 கப்பல்கள் மூலம் உறுதி செய்யப்படும் என தெரிவித்தார். ஏற்கனவே வழங்கப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்ததாக இருந்தமையால் ஏற்பட்ட நெருக்கடியை தீர்க்கவே இந்த அவசர கொள்முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது துறைமுகத்தை வந்தடைந்துள்ள முதலாவது கப்பலில் இருந்து நிலக்கரி இறக்கப்பட்டு வருவதுடன் அடுத்தடுத்த கப்பல்களும் திட்டமிட்டபடி வருகை தரும் என அவர் குறிப்பிட்டார். பருவமழை காலத்தில் நிலவும் கடுமையான காற்று மற்றும் கடல் சீற்றத்துக்கு மத்தியில் பாரிய சவால்களுக்கு மத்தியிலேயே இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த முறை கொண்டுவரப்படும் நிலக்கரி உரிய தரத்தில் இருப்பதை உறுதி செய்துள்ளதாகவும் தாமதங்கள் ஏற்பட்டால் அதற்கான நஷ்ட ஈடுகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் ஒப்பந்தங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பு வண்ணாத்துப்பூச்சி சமாதான பூங்காவில் நடைபெறும் மாய சித்திர கண்காட்சியை இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் ஆரம்பித்து வைத்தார். மட்டக்களப்பு வண்ணாத்துப்பூச்சி சமாதான பூங்காவில் நடைபெறும் மாய சித்திர கண்காட்சியை இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் மார்டின் இசபெல்லா இன்று திறந்து வைத்தார். மட்டக்களப்பு பயணியர் வீதியில் அமைந்துள்ள வண்ணாத்துப்பூச்சி சமாதான பூங்காவின் தலைமை அலுவலகத்தில் கலை மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையிலான மாய சித்திர கண்காட்சி கோலாகலமாக ஆரம்பமானது.
கனேடிய உயர்ஸ்தானிகர் மார்டின் இசபெல்லா பிரதம விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். மட்டக்களப்பு உதவி மாவட்ட செயலாளர் ஜீனா பிரணவன், மட்டக்களப்பு மாநகர சபை கௌரவ முதல்வர் சிவம் பாக்கியநாதன், சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிறுவன பணிப்பாளர் புளோரன்ஸ் பாரதி கென்னடி, மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சயன் ஆகியோரும் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்டதுடன் கலைஞர்களின் ஆக்கப்பூர்வமான திறமைகளையும் பாராட்டினர். கண்காட்சியானது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆக்கத்திறனை வெளிப்படுத்துவதோடு கலை மூலமாக சமூகங்கள் இடையே நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் கட்டியெழுப்பும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் நீண்ட காலமாக கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டனர். யாழில் நீண்ட காலமாக சூட்சுமமான முறையில் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் மற்றும் ஆண் என இருவர் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடம் இருந்து 20 போத்தல் கசிப்பு யாழ்ப்பாண போலீஸ் போதை தடுப்பு போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. நாயன் மார்க்கெட் பகுதியை சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் அப்பகுதியில் நீண்ட காலமாக வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கை போலீஸ் கந்தளாய் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் சட்டவிரோதமாக இயங்கிய அந்த கள்ளச்சாராய உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது. தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பரவி பஞ்சான் குளத்துக்கு அண்மித்த காட்டுப்பகுதியில் நேற்று மாலை இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கந்தளாய் தலைமையக போலீஸ் அதிகாரி லக்மல் விஜயவர்தன தலைமையில் இடம்பெற்ற இந்த சுற்றி வளைப்பு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்டது. சோதனையின் போது கள்ளச்சாராயம் தயாரிப்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த 3 பீப்பாய்களில் இருந்த சுமார் 5,40,000 மில்லி லிட்டர் கோடா போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. மேலும் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது பரவி பஞ்சாங் குளத்தின் நீரில் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 47 மரக்குற்றிகள் மற்றும் மரக்கம்புகளும் கைப்பற்றப்பட்டன. சம்பவ இடத்தில் இருந்த 2 சந்தேக நபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கந்தளாய் போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சுவாமி விபுலானந்தரின் 134வது ஜனன தின நிகழ்வு மட்டக்களப்பு மாநகர சபையால் அனுஷ்டிக்கப்பட்டது. சுவாமி விபுலானந்தரின் 134வது ஜனன தினத்தினை முன்னிட்டு மட்டக்களப்பு மாநகர சபையினால் ஜனன தின நிகழ்வும் சிறப்பு மலர் வெளியீடும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. மட்டக்களப்பு நகரில் உள்ள நீரூற்று பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விபுலானந்தர் திருவுருவ சிலை அருகே மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சியன் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது. சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு சபையுடன் இணைந்து மட்டக்களப்பு மாநகர சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மாநகர சபை உறுப்பினர்கள் சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு சபையின் தலைவர் கானா பாஸ்கரன், செயலாளர் ஜெயராஜ், பொருளாளர் ஜுவன் ராஜன், மட்டக்களப்பு வர்த்தக சங்க தலைவர் மூனா செல்வராஜா உட்பட அறநெறி பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், மாநகர சபையின் பொது நூலக உத்தியோகத்தர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். சுவாமி விபுலானந்தரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதுடன் உள்ள கமலமடி உத்தமனர் வேண்டுவது பாடல் பாடப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது. இலக்கணம் எனும் காலாண்டு சஞ்சிகையும் வெளியிடப்பட்டது. உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் சுவாமி விபுலானந்தரின் 134வது ஜனன தின நிகழ்வு மட்டக்களப்பில் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு கல்லடி உப்போடையில் மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ள அடிகளாரின் சமாதியில் சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையினரின் ஒழுங்கமைப்பில் ஜனன தின நிகழ்வுகள் இடம்பெற்றன.
நிகழ்வில் ராமகிருஷ்ண மிஷன் உதவி பொறுப்பாளர் சுவாமி உமாதீஸ்வரனாந்தராஜாஜி மகாராஜ், சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபை தலைவர் கானா பாஸ்கரன், பொதுச் செயலாளர் சானா ஜெயராசா, மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம் பாக்கியநாதன், முன்னாள் மாநகர முதல்வர் தீனா சரவணபவன், மட்டக்களப்பு வர்த்தக கைத்தொழில் சம்மேளன தலைவர் முத்துக்குமார் செல்வராசா, அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அடிகளாரது சமாதிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பூக்கள் தூவி வெள்ளி நிறை மெல்லிகியோ பாடல் இசைக்கப்பட்டு ஜனதின நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாகின்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்றது. 234 தொகுதிகளிலும் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குகள் நாளை எண்ணப்பட இருக்கின்றன. இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.